ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியில் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்குமே நம்மளுடைய அரசியல் அமைப்பில் இடம் பெற்றிருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆனால் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது. இது நம் அரசியல் அமைப்பில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது. அப்போ அரசியலமைப்பில் ஒரு பொருள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே இது பயன்படக்கூடிய வகையில் தான் இதனுடைய கொள்கைகள் மற்றும் இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைனான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக முக்கியமான ஒரு கான்செப்டா இது பார்க்கப்படுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி கொள்கை மற்றும் நிதி பொருளியல் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்காக உருவாக்கப்பட்டது, அது என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிறது எல்லாமே நாம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதன் அடிப்படையில நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு வருடமும் நம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த பட்ஜெட்டின் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தும் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது. அதன் வாயிலாக எந்தெந்த துறைக்கு என்னென்ன மாதிரியான அளவு அமௌண்ட் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத கரெக்டா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம நிதி ஆணையம் மேற்கொள்ளுது. அதை விட முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வசூலிக்கக்கூடிய வரிகள் மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் எந்த இடையூறுகளும் இல்லாமல் கரெக்டா வந்து சேருதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம நிதி ஆணையம் அப்படிங்கிறது செயல்படும். அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாக தான் சொல்லப்படுகிறது. அதாவது குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது முழுமையான அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு தான் நம்ம சொல்லப்படுது. அப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு 280 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய 280 சரத்து நமக்கு நிதி ஆணையம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? அப்ப பிளானிங் கமிஷன் பத்தி எங்காவது நம்ம அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்குதுன்னா எங்குமே கிடையாது. ஏன்னா அதனோட மூலியமாக உருவாக்கப்படக்கூடிய கொள்கைகள் நமக்கு ரிஸ்க்ல கூட கொண்டு போய் முடியலாம். பட் அதெல்லாம் நம்ம பொலிட்டிக்கல்ல கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது அதிக பாதிப்புகளை கிரியேட் பண்ணும். அப்படிங்கிறதுனால தான் திட்டக்குழுவை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் எங்குமே இடம்பெறவில்லை. ஆனா அரசினுடைய செயல்பாடுகள், அது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதனுடைய செயல்பாடுகள் முழுக்க நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டுக்காக பயன்படக்கூடிய காரணத்தினால்தான் நிதி சார்ந்த விஷயங்களுக்கு என்று ஒரு ஆணையமே தனியாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க. சரிங்களா? அப்ப நம் அரசியல் அமைப்பில் உள்ள சரத்து 280 எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை பற்றி நமக்கு சொல்லும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951ஆம் ஆண்டு தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த நிதி ஆணையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபைனிங் த ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு பகுதி 11 நமக்கு சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய பகுதி 11 அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். அந்த மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி முழுமையான ஒரு ஈடுபாடு அல்லது அதனுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நிதி ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நிதி ஆணையம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட் ரெடியூசிங் த ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதாவது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இந்த நிதி குழுமத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகள்ல மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான சமநிலையின்மையை குறைப்பதற்காக தான் என்ன பண்ணப்படுது, அது செங்குத்தான ஒரு சமநிலையின்மையையும் மாநிலங்களுக்கு இடையேயான சமமின்மையையும் குறைப்பதற்காக தான் என்ன பண்ணப்படுது, இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது மேற்கொள்ளுது. அதாவது அரசு உருவாக்கி வழங்கக்கூடிய அந்த நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா மாநில அரசுகளுக்கும் என்ன பண்ண வேண்டும், முழுவதுமாக பகிரப்பட வேண்டும். அப்ப மத்திய அரசுக்கும் அந்த குறிப்பிட்ட மாநில அரசுக்கும் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாத மாதிரி அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான சமமின்மையும் குறைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனிப்பட்ட மாநிலங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமமின்மையும் குறைப்பதற்காக தான் என்ன பண்ணப்படுது, வெர்டிகல் இம்பேலன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் குறைக்கிறதுக்காக நிதி குழு மற்றும் நிதி ஆணையம் சொல்லப்படுறது செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மாறுபட்ட ஒரு நிதி நிலை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே புரியும்.
மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பங்கீடாக தான் இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி விதிக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அப்ப 2017க்கு முன்னாடி வரைக்கும் பல பெயர்களால் மறைமுக வரிகள் அழைக்கப்பட்டது. பட் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது அனைத்து மறைமுக வரிகளின் ஒன்றிணைக்கப்பட்ட வரியாக தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ நாம என்ன பொருள் முக்கியமானதை பர்ச்சேஸ் பண்ணாலும் எஸ்ஜிஎஸ்டி மற்றும் சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது வசூலிக்கப்படுகிறது. அப்ப இந்த வரிப்பணங்கள் முழுவதுமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சென்றடைய வேண்டும். மாநில அரசினுடைய பங்களிப்பு எவ்வாறெல்லாம் இருக்குது, மாநில அரசு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்குது, அவங்க உருவாக்கிய பொருட்கள், அவங்க பயன்படுத்திய பொருட்களின் வாயிலாக மத்திய அரசுக்கு கிடைத்த வருவாயை அந்த மாநில அரசுக்கு எவ்வாறெல்லாம் பகிர்ந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கறத நாம் பார்க்கணும். அப்ப எந்த ஒரு மாநிலம் அதிக உற்பத்தியையும் அதிக நுகர்வையும் மேற்கொள்கிறதோ அம்மாநிலத்திற்கு ஜிஎஸ்டி வரியும் நமக்கு அதிகமாக மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு ஒதுக்கப்படும். ஏன்னா எந்த விதமான பங்களிப்பும் இல்லாம ஜிஎஸ்டியின் வாயிலாக என்ன பண்ணப்படுது, உற்பத்தி செய்தாலும் அது மத்திய அரசுக்கு பணமாக போகப்படுகிறது, பொருள் நுகரப்பட்டாலும் அது மத்திய அரசுக்கு பணமாக போகப்படுது. அதாவது இந்த உற்பத்தி பிளஸ் அதோட டிரான்சாக்ஷன் பிளஸ் அதோட ஃபைனல் கன்சம்ஷன் வரிகள் எல்லாமே பிரிஞ்சு இருந்துச்சு. இது எல்லாமே மொத்தமா என்ன பண்ணப்பட்டுருச்சு, எங்கு உற்பத்தி செய்தாலும் சரி பொருட்கள் கடைசியாக எங்கு நுகரப்படுகிறதோ அங்குதான் வரி வசூலிக்கப்படுகிறது. அப்ப மாநிலங்களினுடைய உருவாக்கம் மற்றும் அந்த நுகரும் நிலையை பொறுத்துதான் வரி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறுபடும். அப்ப மாநிலங்களுக்கு இடையேயான அந்த சமமின்மையும் என்ன பண்ணும், குறைக்கணும். பிளஸ் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான சமமின்மையும் என்ன பண்ணும், நம்ம குறைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நிதிக்குழுவினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இட் ஆல்சோ ப்ரமோட்ஸ் த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உள்ளுணர்வினை ஊக்குவிக்கிறதுங்க. சரியா, அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறெல்லாம் நாட்டு மக்களுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு தெரியப்படுத்தும் விதமாக நிதிக்குழுவினுடைய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும்னு பார்க்கலாம். ஸோ நிதிக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டக்குழுவுக்கு பெர்மனண்டா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு இங்க இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் நம்மளுடைய நிதி ஆணையம் அப்படிங்கிறது மாற்றப்படும் அப்படின்னா அதனுடைய தலைவர் மாற்றப்படுவார். சரிங்களா, பொதுவாகவே இது 5 ஆண்டிற்கு ஒரு முறை இது முறையாக அமைக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு எப்போது அது நடைமுறைப்படுத்தப்படுமோ அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுவிடும். அப்படின்னா அடுத்து இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2020ல நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னா 2017 அல்லது 2018ல என்ன பண்றாங்க, அதற்கான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உருவாக்கப்பட்டு தான் இது ஒரு டெம்பரவரி பாடியா செயல்படும் அதுல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். ஏன்னா இது கண்டினியூஸா சேஞ்சஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்ப ஒரு தற்காலிக அமைப்பாக தான் இந்த விஷயங்கள் செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு 14th ஃபைனான்ஸ் கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா 2013ல செட்டப் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் பாருங்க 2015ல நடைமுறைப்படுத்த போறாங்க. அதற்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணப்பட்டுருச்சு, 2013லே நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப 1 ஏப்ரல் ஆரம்பிச்சு 31 மார்ச்ல பாருங்க முடிஞ்சுது. அப்ப திரும்பவும் என்ன இருக்கும், 1 ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி 2020ல இருந்து என்ன இருக்கும், நெக்ஸ்ட் 5 இயர்க்கான ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ரன்னிங்ல இருக்குது. இப்ப அப்ப ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் நமக்கு நிதி ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளை மேற்கொள்கிறது. அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த 5 ஆண்டுகளுக்கான வரையறை காலகட்டத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன பண்ணப்பட்டது, அதற்கான முழுமையான அமைப்பு அதனுடைய பரிந்துரைகளை எல்லாத்தையும் மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்ப கரண்டா பாத்தீங்க அப்படின்னா 15th ஃபைனான்ஸ் கமிஷன் தான் ரன்னிங்ல இருக்குது. ஸோ 15th ஃபைனான்ஸ் கமிஷன் பாருங்க நவம்பர் 2017 அதற்கான செயல்பாடுகளை மேற்கொண்டு விட்டது. இதனுடைய செயல்பாடுகள் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2020. அப்ப 1951ல ஆரம்பிச்சு டில் டேட் வரைக்குமே நமக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஆனா நம்மளுடைய திட்டக்குழு பார்த்தீங்க அப்படின்னா 51ல ஆரம்பிச்சு 2014 என்ன ஆயிடுச்சு, 12 5ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அது முடிவு பெற்றுச்சு 2014 அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் ஃபங்க்ஷனிங் டில் டேட். அப்போ அதனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நாம எத்தனையாவது ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது நிதியானம், அதாவது 2020 ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சு 24 வரைக்கும் இதனுடைய டியூரேஷன் 20, 21, 22, 23, 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெக்கமெண்டேஷன் செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த சார்ட் ரொம்ப முக்கியமானது. அதில் பாருங்க
ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவர் அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா 20, 21, 22, 23, 24, 25ன்னு. ஸோ 5 ஆண்டுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடியது தான் இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன். இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாருங்க 2017. இதனுடைய தலைவர் யாருன்னு பாருங்க, என்கே சிங். இந்த என்கே சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கே சிங் அப்படின்னா நம்ம ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கணும். சில சமயம் ஃபுல்லாக கொடுக்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். நித்ய கிஷோர் சிங், சரிங்களா? இந்த என்கே சிங் அப்படிங்கிறவர் தான் பிரசன்ட் சேர்மேன் ஆஃப் த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் சேர்மேன் பாருங்க, இந்த நிதி ஆணையத்தினுடைய ஃபர்ஸ்ட் சேர்மேன் பாருங்க கேசி நியோகி. ஸோ 51 நடைமுறைப்படுத்தினாங்க. அதன் வாயிலாக அதனுடைய டியூரேஷன் பாருங்க 52 to 57, ரொம்ப 5 years நமக்கு தொடர்ந்துச்சுன்னு பார்க்கலாம். அதற்கு பிறகு பாருங்க சந்தானம், நமக்கு நிறைய கமிட்டிஸ்லாம் சந்தானம் பற்றி படிச்சிருப்போம். அதே மாதிரி ஏகே சந்தா 3rd. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ இவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அதே மாதிரி தான் மகாவீர் தியாகி, பிரம்மானந்த ரெட்டி, ஜேஎம் ஷெலாட், ஒய்பி சவான், என்கேபி சல்வி, பண்ட் குஷ்ரோ, ரங்கராஜன், விஜயல் கல்கர், ஒய்வி ரெட்டி. இதில் நித்ய கிஷோர் சிங் யாரை சக்சீட் பண்ணிட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக நம்மளுடைய சேர்மேனாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒய்வி ரெட்டி, சரிங்களா? இதில் நமக்கு கொஷின்ஸ் எங்கேருந்து வரலாம்னா, ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மேன் யாருன்னு கூட கேட்கலாம். சில சமயங்களில் உள்ளே இருந்து கூட நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் பற்றி கேட்டிருக்கிறாங்க, விஜயல் கல்கர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. யார் சக்சீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒய்வி ரெட்டி நடைமுறையில் இருக்கும் பொழுது விஜயல் கல்கர் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தானம் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டேபிளேஷனை மட்டும் நம்ம நல்லா கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்லி இப்போ நமக்கு முக்கியமான டேட்டாவாக பார்த்தீங்கன்னா 2020 to 2025 பார்த்தீங்கன்னா என்கே சிங் தான் இதனுடைய சேர்மேன், ஃபைனான்ஸ் கமிஷனுடைய சேர்மேனாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாருங்க 2017. எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April 2020 இருந்து, சரிங்களா? நமக்கு March 31st March 2025 வரைக்கும் இவங்க தான் நிதி ஆணையத்தினுடைய சேர்மேன், தலைவராக கருதப்படுவார், சரிங்களா? ஸோ இந்த சார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் 15th ஃபைனான்ஸ் கமிஷன். இப்போ கூட ரீசெண்டாக நமக்கு என்ன ஆகுது, 15th பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன்ஸ் நடைபெற்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பிரசிடென்ட்டும் இதுவும் மேட்சாக ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்கும், சரிங்களா? 15th பிரசிடென்ட் தான் நமக்கு, 14th பிரசிடென்ட் தான் ராம்நாத் கோவிந்த், இப்போ 15th பிரசிடென்ட் தான் நமக்கு திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஆணையமும் தன்னுடைய 15வது நடைமுறையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபங்க்ஷன்ஸுங்க, இந்திய நிதிக்குழுவினுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஆர்டிக்கல் 283 அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிக்குழுவினுடைய பணிகளை பற்றி சொல்கிறதுங்க. அதாவது இந்த ஷரத்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷன்ஸ் நம்மளுடைய குடியரசுத் தலைவரினுடைய பரிந்துரையை ஏற்று என்ன மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி விளக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸ். அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுடைய பங்கை பகிர்ந்தளித்து தருதல். அதாவது அந்த பங்கு அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த டாக்ஸஸ். அதாவது வரி என்ற பெயரால் வசூலிக்கப்பட்ட பணம், அதன் மூலியமாக மத்திய அரசு பெற்ற தொகை, அதில் கிடைத்த லாபத்தை வைத்து அது மாநில அரசுகளுக்கு திரும்பவும் என்ன பண்ணப்படும், சில குறிப்பிட்ட தொகையினை ஒதுக்கீடு செய்யப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ லாஸ்ட் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மூலயமா கவர்மெண்ட்டுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் படி கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6000 கோடி ரூபாயில் ஒரு 12,000 to 15,000 கோடி ரூபாய் மத்திய அரசு வசூலிச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணும், மாநில அரசுகளுக்கு தொகையை பிரித்து வழங்கும். அப்போ மாநில அரசுக்கு ஆல்ரெடி ஒரு வருவாய் வந்திருக்கும், ப்ளஸ் மத்திய அரசுக்கு கிடைத்த வருவாயிலிருந்து என்ன பண்ணும், கொஞ்சம் தொகையை எடுத்து அந்தந்த மாநில அரசுகளுடைய பங்களிப்பினால தான் மத்திய அரசுக்கு வரி கிடைச்சதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணும், அந்த குறிப்பிட்ட மாநில அரசு நிதி ஆணையத்தின் வாயிலாக அந்த பணத்தை திரும்பவும் என்ன பண்ணும், மாநிலங்களுக்கே பிரித்து வழங்கும். இதுதான் மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக கருதப்படுதுங்க. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டாக்ஸஸ், ஸோ மாநிலங்களின் வாயிலாக பெறப்பட்ட வருமானம் திரும்பவும் என்ன பண்ணப்படுது, மாநிலங்களுக்கே திரும்பவும் வழங்கப்படுகிறது. அது பகிர்ந்தளித்து கொடுக்கப்படுகிற காரணத்தினால அந்த செயல்பாடுகள் தான் நிதி ஆணையத்தினுடைய மிகப்பெரிய செயல்பாடாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 275(1) வாயிலாக நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, மத்திய அரசு மாநிலத்துக்கு வழங்க உள்ள மானிய அளவு, ஸோ
சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டினுடைய சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சப்சிடிஸை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த 275(1) அப்படிங்கிற ஆர்டிக்கல் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அம்மானியம் பெறுவதற்கு அரசினுடைய தகுதிக்கான கொள்கைகளை உறுதி செய்தல். அப்ப எல்லா மாநிலத்துக்குமே ஒரே மாதிரியான தொகையினை கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான தொகை கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது. அப்ப எந்தெந்த மாநிலம் எவ்வாறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில அவர்களுடைய தேவைகள் இருக்குதுங்கிறத அனாலிசிஸ் பண்ணதுக்கு பிறகு மத்திய அரசு என்ன பண்ணும், அதை மாநிலங்களுக்கு கரெக்டான வகையில் என்ன பண்ணும், அந்த தகுதிக்கு ஏற்ப அரசினுடைய தகுதி குறித்து கொள்கைகளை என்ன பண்ணும், உறுதி செய்யும். அப்ப எல்லா மாநிலத்திற்கும் ஒரே மாதிரியான நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவலான நிதி அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடையாது. சரிங்களா? அப்ப எந்த மாநிலம் அதிக பங்களிப்பை வழங்கியுள்ளது அல்லது எந்த மாநிலத்திற்கு தேவைப்பட போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய நிதி ஆணையம் அப்படிங்கிறது பணத்தை பகிர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம திடமான நிதியை நிலைநாட்டும் வண்ணமாக தான் இந்திய குடியரசுத் தலைவரால் என்ன பண்ணப்படுது, பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்களையும் என்ன பண்ணுது, இந்த நிதி ஆணையம் கொண்டு போய் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கடன் நிவாரணம் வழங்குதல், மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய இயற்கை சீற்றத்துக்கான நிதி மற்றும் துணை ஆயத்தீர்வைகள் போன்றவைக்கு நமக்கு நிதி ஆணையம் என்ன பண்ணுது, தொகையினை ஒதுக்கி வழங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை பேரிடர்கள் அல்லது ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரிசா பார்த்தீங்கன்னா அதிக அளவில் புயல்ல மாட்டிக்கும். அப்ப என்ன காரணம் நமக்கு தெரியும், சவுத் வெஸ்ட் மான்சூன்லயே அது ப்ராப்ளத்தை அக்கர் பண்ணும், நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயே அது ப்ராப்ளத்தை அட்டைன் பண்ணும். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த அரசுகளுக்கு என்று அந்த குறிப்பிட்ட டைம்ல தேவைக்கூடக்கூடிய பணத்தை அரசு என்ன பண்ணணும், உடனே வழங்கணும். அப்படி வழங்கினா மட்டும்தான் அம்மாநிலம் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த மாதிரியான காலநிலையை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் அரசு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நிதி ஒதுக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ளிமெண்டரி பட்ஜெட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அரசு உருவாக்கப்படக்கூடிய பட்ஜெட் எவ்வாறெல்லாம் உருவாக்கப்படுகிறது, நமக்கு சப்ளிமெண்டரி பட்ஜெட்னு எதற்காக எடுத்து வைக்கப்படுது, ஸோ எந்த மாநிலங்கள்லயாவது எந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யும் நோக்கத்தோடு அங்கு பணத்தை வழங்குதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக தான் கருதப்படுகிறது. ஏன்னா இந்த பணம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற மாநில அரசுகள் வழங்குவதை விட மத்திய அரசு தான் என்ன பண்ணணும், அதற்கான முழு பொறுப்பை பெற்றிருக்கிற காரணத்தினால மத்திய அரசினுடைய தொகை அப்படிங்கிறது தான் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனையை உடனே சரி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நாம கூடுதலாக கொடுக்கக்கூடிய இந்த ஆயத்தீர்வைகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடுகள் பிரசிடென்டினுடைய ஒப்புதலின் அடிப்படையில் என்ன பண்ணப்படுது, இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்னோம், ஆல்ரெடி சொன்னோம் 280th ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் பற்றி நமக்கு சொல்லுது அப்படின்ட்டு. அதன் வாயிலாக பாருங்க, ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறையும் நமக்கு இந்த நிதி ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தலைவர் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ ப்ரெசென்ட்டா என்ன ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா 15th ஃபைனான்ஸ் கமிஷன். அதன் அடிப்படையில் நமக்கு இந்த டாக்ஸ் ஷேரிங் பாருங்க, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நமக்கு 2020ல கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 42% பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் 58% பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் போயிருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் நமக்கு டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது எல்லா ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நமக்கு 50% ஆஃப் த கிட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரியா? அப்போ ஜிஎஸ்டியினுடைய மாநில அரசுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது 50% நமக்கு பெறப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளின் வாயிலாக நிதி ஆணையத்தினுடைய முழு செயல்பாடுகளும் அந்தந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி, அந்தந்த மாநிலங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை முழுவதுமாக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய, அதாவது மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தான் நம்முடைய நிதி ஆணையம் அப்படிங்கிறது மேற்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? So that's all about the Finance Commission. Thank you.